எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அசரவே மாட்டாங்களே சிலரை பார்த்திருக்கீங்களா? நமக்கும் அவங்களுக்கும் ஒரே பிரச்சனை தான். ஆனா அவங்க மட்டும் டீ கடையில உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி சர்வ சாதாரணமா அதை டீல் பண்ணுவாங்க. அது அதிர்ஷ்டம் இல்ல, பரம்பரை சொத்தும் இல்ல, அது ஒரு முடிவு. அதுக்கு மேல அது ஒரு பயிற்சி. வாழ்க்கையில சின்ன பிரச்சனை வந்தா கூட உடைஞ்சு போற ஆளா இல்லாம எல்லாமே சரிஞ்சு விழற மாதிரி இருந்தாலும் நெஞ்ச நிமிர்த்தி நிக்கிற ஆளா நீங்க மாறணும்னா யாரும் சொல்லி தராத ஒன்ன நீங்க உருவாக்கணும். அதுதான் எதற்கும் கலங்காத ஒரு இரும்பு மனசு. அதை எப்படி உருவாக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். மூடு வந்தா பாத்துக்கலாம்னு காத்திருக்காதீங்க. இந்த மூடுங்கிறது ஒரு நம்ப முடியாத விருந்தாளி. அதுக்கு தோணும் போது வரும், நமக்கு தேவைப்படும் போது காணாம போயிடும். ஆனா ஒழுக்கம் அது நம்மளோட உண்மையான நண்பன். வெயிலோ மழையோ தினமும் நம்ம கூடவே இருக்கும். ஜெயிக்கிறவனுக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஜெயிக்கிறவன் மூடு வந்தாதான் வேலையை ஆரம்பிப்பேன்னு இருக்க மாட்டான். நேரா வேலையில இறங்கிடுவான். எதையும் தாங்குற மனசை வளர்த்துக்கோங்க. கெட்டது நடக்கத்தான் செய்யும். தோல்வி, அவமானம், ஏமாற்றம் இதெல்லாம் வராதான்னு கேட்கறதுல அர்த்தம் இல்ல, எப்போ வரும்னு தான் கேட்கணும். அப்படி வரும்போது உங்களுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு பயந்து ஓடி ஐயோ பாவம்னு சீன் போட்டு அப்படியே நின்னுடுறது. இல்லனா நல்லா மூச்சை இழுத்து விட்டு தலையை நிமிர்த்தி சரி இதையும் பாத்துக்கலாம்னு சொல்றது. மனசுல தெம்பா இருக்கிறவங்க இந்த உலகம் நியாயமா இருக்கும்னு எதிர்பார்த்து வாழறதில்ல. எல்லாம் சரிஞ்சு விழுந்தாலும் நிமிர்ந்து நிக்கிற ஆளா தன்னை தயார்படுத்திக்கிறாங்க. ஒரு சிஸ்டத்தை உருவாக்குங்க. ஒல்லியாகணும்னு நினைக்கிறது ஒரு ஆசை. ஆனா பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் வாரத்துல 5 நாள் ஜிம்முக்கு போறதுதான் சிஸ்டம். நிறைய பேரு சாமி கிட்ட வரம் கேட்கிற மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும்னு தன்னோட ஆசைகளை எழுதி வைப்பாங்க. ஆனா அந்த இடத்துக்கு கொண்டு போற சின்ன சின்ன தினசரி பழக்கங்களை உருவாக்க மாட்டாங்க. உண்மை என்னன்னா கண்ணுக்கு தெரியாத இந்த சின்ன சின்ன செயல்களை திரும்ப திரும்ப செய்யும் போதுதான் ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். கஷ்டப்பட பழகிக்கோங்க. எல்லாருக்கும் தைரியமா நம்பிக்கையா ஒழுக்கமா இருக்கணும்னு ஆசை. ஆனா அதுக்கு கொடுக்க வேண்டிய விலையான கஷ்டத்தை அனுபவிக்க யாரும் தயாரா இல்ல. ஒரு விஷயத்தை யோசிங்க. வேலையே கொடுக்காத ஒரு தசை என்ன ஆகும்? அது சுருங்கி போயிடும். உங்க மனசு அப்படி ஆக விட்டுறாதீங்க. மனோபலம்ங்கிறது போதும்டா சாமின்னு நிக்க தோணும் போது கூட தொடர்ந்து செய்யறதுல தான் பிறக்குது. இந்த 3 பழக்கத்தை உடனே தூக்கி எறியுங்க. மனசளவுல நீங்க பலசாலியா ஆகணுமா? அப்ப இந்த 3 விஷயத்தை உடனே நிறுத்துங்க. 1, புலம்புறதை நிறுத்துங்க. புலம்புறதால எதுவும் மாற போறது இல்ல. நம்ம கையால் ஆகாதவங்கன்ற எண்ணத்தை தான் அது அதிகப்படுத்தும். 1 செயல்ல இறங்குங்க, இல்ல ஏத்துக்கோங்க. 2, எப்பவும் சொகுசை தேடாதீங்க. நீங்க வழியில இருந்து எவ்வளவு தூரம் ஓடுறீங்களோ அவ்வளவு பலவீனமா ஆவீங்க. 3, எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஒவ்வொரு தடவை நீங்க சாக்கு சொல்லும் போதும் வளர்ச்சிக்கு பதிலா சொகுசுதான் உங்களுக்கு முக்கியம்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. உடம்புக்கு பண்ற மாதிரி மனசுக்கும் பயிற்சி கொடுங்க. உடம்ப தெம்பாக்க ஜிம்முக்கு போறீங்க, ஆனா மனசுக்கு நிறைய பேர் இந்த பயிற்சியை சுத்தமா மறந்துடுறாங்க. இதோ நீங்க தினமும் செய்யக்கூடிய சில பயிற்சிகள். பச்சை தண்ணியில குளிங்க. காலையில எழுந்ததும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி. கஷ்டமா இருந்தாலும் வேலையை செய்யணும்னு இது உங்களுக்கு கத்து கொடுக்கும். தியானம் பண்ணுங்க. மனசை அமைதிப்படுத்துறது தான் இந்த காலத்தோட பெரிய சூப்பர் பவர். சுத்தி என்ன நடந்தாலும் இது உங்களை நிதானமா வச்சிருக்கும். தினமும் கஷ்டமான ஒரு வேலையை செய்யுங்க. அது சீக்கிரம் எந்திரிக்கிறதா இருக்கலாம், தள்ளி போட்ட ஒரு வேலையை முடிக்கிறதா இருக்கலாம், இல்ல தேவைப்படும் போது முடியாதுன்னு சொல்றதா இருக்கலாம். இன்னைக்கு கஷ்டமா இருக்கிறது நாளைக்கு சுலபமாயிடும். உணர்ச்சிகள் உங்களை ஆள்றதுக்கு முன்னாடி நீங்க அதை ஆள கத்துக்கோங்க. மனசுல திடமானவங்க கல் நெஞ்சக்காரங்க இல்ல, அவங்க பயிற்சி எடுத்தவங்க. நீங்க உணர்ற எல்லாத்தையும் அவங்களும் உணர்வாங்க. ஆனா உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. ஏதாவது உங்களை கோபப்படுத்தினா இதை செஞ்சு பாருங்க. மூச்சு விடுங்க. மனசுக்குள்ள 5 வரைக்கும் எண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் எல்லாத்தையும் மாத்தும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் அதுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன இடைவெளி தான் உங்க சுதந்திரம். தோத்துதான் ஆகணும். எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா தோக்க யாரும் தயாரா இல்ல. ஆனா முரண்பாடு என்னன்னா தோல்வி இல்லாம வெற்றியே கிடையாது. நீங்க தப்பு பண்ணுவீங்க, கீழே விழுவீங்க, அசிங்கப்படுவீங்க. ஆனா இந்த அடிகள் தான் உங்களை செதுக்கும். ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் நீங்க கத்துக்கிற பாடம் உங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு படி. ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டா அடுத்த தோல்வி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. வெற்றியும் தோல்வியும், அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் இதுதான் வாழ்க்கை. எல்லாமே உங்களுக்குள்ள இருந்துதான் ஆரம்பிக்குது. கண்ணாடியில உங்களை பார்க்கும்போது, நீங்க தோத்து போகும்போது, நீங்க சோர்ந்து இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்கும்ல, அந்த குரல் தான் நீங்க யாருன்னு முடிவு பண்ணுது. அது உன்னால முடியாதுன்னு சொன்னா உங்களால முடியாது. ஆனா அதுவே வா இன்னொரு தடவை முயற்சி பண்ணலாம், ஏன்னா நான் நிக்கிற ஆளே கிடையாதுன்னு சொன்னா உங்க முன்னாடி எந்த தடையும் நிக்க முடியாது. சத்தம் போட்டு மத்தவங்களை பயமுறுத்தாம, எல்லாம் சரிஞ்சு விழுந்தாலும் நீங்க மட்டும் எப்படி நிமிர்ந்து நிக்கிறீங்கன்னு யாருக்கும் புரியாம எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிற அந்த ஒரு அதிரடியான ஆளா இருங்க. ஒரு நல்ல மனுஷனா மாறுங்க.